இன்னைக்கு லஞ்சுக்கு நான்வெஜ் தான். மீன் குழம்பு, மீன் வறுவல், அப்புறம் கொஞ்சமா கனவா வந்து செஞ்சிருந்தேன். கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மீன், சிக்கன், மட்டன் எல்லாமே நெறைய செஞ்சிருக்கேன், சாப்பிட்டுருக்கேன். ஆனா இந்த நண்டு, இறால், கனவா இது எல்லாமே எனக்கு புதுசு. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இத நான் சமைக்க கத்துக்கிட்டேன்னு சொல்லலாம். சொல்லப்போனா கனவா மீன்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது. இப்ப தான் நான் வந்து அத கொஞ்சம் சமைக்க ஆரம்பிச்சிருக்கேன். இன்னைக்கு இந்த கனவா தொக்கு மாரி செஞ்சிருந்தேன். அது எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாமா? ஒரு சட்டியில கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமா சோம்பு பொரிய வச்சுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருந்தேன். அதையும் கருவேப்பிலையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகணும்லாம் இல்ல, லைட்டா வதங்கினா போதும். இஞ்சி பூண்டு வந்து நான் கொஞ்சம் இடிச்சு வச்சிருந்தேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருந்தேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நார்மல் குழம்பு மிளகாய் தூள் இருக்கும் இல்லையா, அது ஒரு 1 ஸ்பூன் போல சேர்த்துக்கிட்டேன். இதையும் நல்லா வதக்கிட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சிருந்த கனவா மீனை இது கூட சேர்த்து ஒன்றா கலந்துடலாம். தண்ணி எதுவுமே இதுக்கு சேர்க்க வேணாம். இதுலேருந்தே கொஞ்சம் தண்ணி பிரியும், அதனால அதுலேயே நல்லா வெந்துடும். வேறு மசாலா நான் எதுவுமே சேர்க்கல. அவ்வளோதான். இந்த அளவுக்கு கலந்ததுக்கப்புறம் ஒரு மூடி வச்சுட்டோன்னா கனவா மீன் சூப்பராக நமக்கு வெந்து வந்துடும். அப்புறம் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியை சேர்த்துட்டோன்னா நம்மளோட கனவா மீன் வந்து ரெடி. அப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முட்டை மசாலா வந்து நான் தனியாலாம் ப்ரிப்பேர் பண்ணல. மீன் வறுக்கும்போது அந்த மசாலா சட்டியில் கொஞ்சம் மீந்திருக்கும்ல, அப்படியே அதில் வேக வச்ச முட்டை இருந்ததுனால அதை கட் பண்ணி சேர்த்துட்டு அப்படியே தோசை கல்லுலலாம் பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். இதோட டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.